ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு சோகமான செய்தி என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் இறப்பு செய்தி தான். இந்த செய்தி கேட்டவனே ஒட்டுமொத்த தமிழ்நாடே குலுங்கி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க, நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இரங்கல் தெரிவித்தார். அதுக்கப்புறம் நேர்லேயே பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு போனார். ஸோ இன்னைக்கு காலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமானார். மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு இன்று அதிகாலை தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது. அதிகாலை அவரின் உடல்நிலை மிக மோசமடைந்தது. ஐசியூவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையோ பலனின்றி அவர் மரணமடைந்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அதோடு அவரின் உடலுக்கு அரசு மரியாதையும் அளிக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த நிகழ்வில் கண்ணீர் விட்டபடி இருந்த பிரேமலதாவை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். இதையடுத்து தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய முதல்வர் ஸ்டாலினிடம் பிரேமலதா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பாக நாளைக்குள்ள பரிசீலனை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. விஜயகாந்த் மரணம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல்ல, அன்பிற்கினிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் மறைவை எய்திய செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கு. நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான அவர் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர். நடிகராக, நடிகர் சங்க தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர். குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மீது என்றென்றும் தனிப்பாசம் கொண்டவர். தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களின் கலையுலக பொன் விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்கப்பேனாவை பரிசாக அளித்தவர். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் குன்றியிருந்த போது நேரில் வந்து உடல்நலம் விசாரித்து சென்றதுடன் தலைவர் கலைஞர் மறைவெய்திய போது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொலி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும், வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞரின் ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தை செலுத்தியதையும் எவரும் மறக்க முடியாது. தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான நண்பர் விஜயகாந்த் அவர்களுடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகின்றன. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் கலைஞர் எழுதிய பாடல் காட்சியில் நானும் பங்கேற்றிருந்தது நினைவில் மலர்கிறது. அவருடனான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறவே இல்லை. நண்பர் விஜயகாந்த் உடல்நலன் குன்றியிருந்த நிலையில் 2 முறை நேரில் சென்று சந்தித்து அவர் விரைந்து நலம் பெற விரும்பினேன். இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக்கொண்டிருக்கிறது. கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பாகும். இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேற்றிக்கொண்டு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும், தேமுதிக தொண்டர்களுக்கும், திரையுலகத்தினருக்கும், ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ஸோ இந்த நிலையில தான் நேரில் அவர் அஞ்சலி செலுத்த போயிருக்கும் போது அங்கே பிரேமலதா அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொது இடத்துல அடக்கம் பண்ணணும் விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலையை அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா விரைவில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் RIP அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.